சத்தான காய்கறிகள்ல அவரைக்காயும் ஒன்றுங்க. இந்த அவரைக்காவை நம்ம வீக்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், நிறைய நார் சத்து இருக்குது. மலிவாக கிடைக்கிற காய்கறிகளில் அவரைக்காயும் ஒன்று. கண்டிப்பாக உங்கள் உணவில் அடிக்கடி அவரைக்காயை சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் செய்யும்போது அது கூட எறா இருந்து எறாவை போட்டு செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவையும் அதில் போட்டு நல்லா 4 பெரட்டிடுங்க. பெரட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காய், அதையும் கட் பண்ணி போட்டுட்டு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு 4 அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு, நம்ம இந்த அவரைக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. சூப்பரான அவரைக்காய் எறா பொரியல் ரெடிங்க. இதை ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கறையோட அன்பையும் கலந்து சமைங்க. ஆரோக்கியமாக இருங்க.